ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம 2024 நவராத்திரிக்கான ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம அனலிசிஸ் பண்ண போகிறோம். நம்ம ஜஸ்ட் டெக்னிக்கல் வியூ மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஆனால் என்ன, நம்ம இந்த நவராத்திரி ஸ்பெஷலான ஒரு சில ஸ்டாக்ஸில் நம்மளோட டெக்னிக்கல் நாலேஜை போட போகிறோம். ஸோ இந்த ஐடியா எப்படின்னா, நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸை ரேண்டமாக ஒரு சில ஸ்டாக்ஸில் போகிறதுக்கு பதிலாக இந்த ஸ்டாக்ஸில் போட போகிறோம். ஜஸ்ட் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஐஆர்சிடிசி பார்த்துடலாம். ஸோ ஓகே, ஹெச்டிஎஃப்சி ஓப்பனில் இருக்குது. ஸோ நம்ம ஹெச்டிஎஃப்சி பார்த்துடலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது. நமக்கு ஸ்டாக் லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹெச்டிஎஃப்சி பொறுத்தளவுக்கு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பெருசாக வால்யூமும் எதுவும் இல்லை, பட் நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்ராப் கொடுத்துருக்கு. ஸோ ஃபால் ஆன ஷேர்ஸில் இந்த வீக்கில் ஃபால் ஆன ஷேர்ஸில் இதுவுமே ஒன்று. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 100 பாயிண்ட்ஸ் கிட்ட விழுந்திருக்கு. ஸோ -135 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு மூவ் தான். ஸோ நம்ம இப்போ லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஒரு யூ ஷேப்டு ரெக்கவரி மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தா, ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் ரெசிஸ்டன்ஸ் போய்கிட்டு பிரேக் அவுட் பண்ண வேண்டியது, பட் நடக்கலை. நமக்கு இந்த இடத்துல ஃபெயில் ஆகியிருக்கு. பெரிய வால்யூம் எதுவும் இல்லை. சடனாக ஒரு ட்ராப் கொடுத்துருக்கு. ஒரு தொடர்ந்து 5 கேண்டில்ஸ் புல்லிஷ் கேண்டில் தான். நம்ம இதுக்கு லெவல்ஸ் மார்க் பண்ணலாம். இப்போ 1660 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ 50 டே மூவிங் ஆவரேஜில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 50 டே மூவிங் ஆவரேஜில் சின்ன இந்த கேண்டிலோட லோவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு சின்னதாக ஒரு லோயர் வீக் ஃபார்ம் ஆகியிருக்கு. ப்ரைஸ் ரிஜெக்ஷனை மென்ஷன் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு லோயர் ஷேடாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு மண்டே மார்க்கெட் இந்த லெவல் 1660 அதுக்கு அப்புறம் ஒரு கேண்டில் வச்சது அப்படின்னா நம்ம அகைன் நம்ம வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்கை. ஏன்னா ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கேப் இருக்கு. இதுவுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் தான். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தளவுக்கு இந்த 1660 அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஸோ வேணா நோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மார்க் பண்ணியாச்சு. எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்னன்னா, சப்போஸ் நாளை பின்ன ட்ராப் ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ப்ரைஸ் போக சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இது என்ன கேஸ்னா, சப்போஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இன்னும் கீழே வந்துச்சு அப்படின்னா நாளை பின்ன நமக்கு இந்த நம்ம 1660 அப்படின்ற ப்ரைஸை தாண்டி ஓப்பன் வச்சு இந்த ஒரு இடத்துல சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு நம்மளோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ நாளைக்கு இந்த ஒரு லெவலை தாண்டி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு அப்மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்கமிங் டேஸில். ஏன்னா பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்கு ஒரு குளோபல் ரீசன்னால ப்ரைஸ் ட்ராப் ஆகியிருக்கு. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் மூவ்னு நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஸோ நம்ம வாட்ச் பண்ணலாம். ஏன்னா நமக்கு நடுவில் எங்கேயுமே இங்கே
ரெசிஸ்டன்ஸ் லெவல் இல்லை. ஸோ ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு நிறையவே கேப் இருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஆர்சிடிசி எடுத்து பார்ப்போம். ஐஆர்சிடிசி ஸோ இந்த ஸ்டாக்குமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபால் இருந்துருக்கு. பட் நம்மளோட சப்போர்ட் லெவலான 860 பார்த்தோம் அப்படின்னா அந்த லெவலுக்கு நியர்ல இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த சப்போர்ட் லெவலை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்த ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட்டுக்கு ஸோ அப்கமிங் டேஸ் இந்த ஒரு லெவலை 860 ப்ரைஸ் கீழே போனால் நமக்கு வந்து பிரச்சனை. ஸோ இப்போ இருக்கிற வரையே சேஃப் ஜோன்ல தான் இருக்கு. பட் இப்போ என்ட்ரி ஆகலாமா அப்படின்றது கேட்டால் கூடாது. ஸோ நம்ம என்ட்ரி ஆகுறதுக்கு வந்து ஒன்ஸ் இந்த 20 டே மூவிங் ஆவரேஜை தாண்டினதுக்கு அப்புறம் ஸோ இந்த 915 இல்லைன்னா 930 இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அது வரை நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஐஆர்சிடிசி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹியூஜ் ஃபால் கொடுத்துருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸோ நம்ம ஒன்ஸ் இந்த ஜோனை தாண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த இந்த ஒரு ஜோனை தாண்டினதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் போகிறதுக்கான கேப்பே இருக்கு. அது வரை நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. நம்ம வந்து அது வரை ஜஸ்ட் வந்து வாட்ச் பண்ணிட்டு மட்டும் இருப்போம். ஸோ இப்போதைக்கு நாளைக்கு கேண்டில் வந்து அப்கமிங் டேஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சு இந்த லெவலுக்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சது அப்படின்னா நம்ம வந்து வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி எதுவும் எடுக்க வேணாம். ஸோ நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம் ஸ்ட்ரிக்டா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இருக்கு. ஸோ ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே நம்மளோட சப்போர்ட் லெவல் கிட்ட வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வந்து நம்மளால சூப்பராக பார்க்க முடியுது. எங்கேயுமே ப்ரைஸ் ரிஜெக்ஷனை பார்க்க முடியுது. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் லெவலுமே இருக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 243 இருக்கு. ஸோ 243ல ஸோ இப்போ வந்து நம்ம மூவிங் ஆவரேஜஸ்லாம் இருக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு செல்லிங் கேண்டில் 2 செல்லிங் கேண்டில் வந்து கண்டினியூஸாக வந்திருக்கு. ஸோ வந்து மார்க்கெட் வந்து இனிமேல் கீழே தான் போகும், ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆக தான் செய்யும் அப்படின்னு வந்து கிடையாது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளேயே நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வரையலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்க்குறப்போ நம்மளால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இன்னும் நமக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகுன்றதை ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் சப்போர்ட் லைன் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே ஒரு க்ளோஸ் வச்சது, ஒரு செப்பரேட்டான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ அது வரையும் நம்ம வந்து டிசிஷன் எடுக்கக்கூடாது ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகும் இந்த ஷேருக்கு அப்படின்றத. ஸோ நாளைக்கே கூட இந்த சேனலில் கண்டினியூ ஆகிறதுக்கு ப்ரைஸ் வந்து அப்கமிங் டேஸில் அகைன் மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை நோக்கி போகலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பிளைண்டாக பார்க்குறப்போ சைட்வேஸில் பார்க்குறப்போ ஒரு 2 பேரிஷ் கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு. ஸோ 2 செல்லிங் கேண்டில் வந்ததுனால நாளைக்கு கீழே போகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுக்குள்ளேயுமே நம்மளால ஒரு ட்ரெண்ட் வரைய முடியுது, ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு. அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 செல்லிங் கேண்டில் வந்திருந்தாலுமே ஸோ ப்ரைஸ் ரிஜெக்ட் லைட்டாக ஆகுது. அதுவும் இல்லாமல் எந்த இடத்துல கரெக்டாக ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 2 சப்போர்ட் லைன் இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ நாளைக்கே கூட இந்த சேனலில் கண்டினியூ ஆகலாம். ஸோ அகைன் இப்படி கூட போகலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணால் தெரியும் ஸோ என்ன மாதிரி மூவ் ஆகுதுன்ற